இன்றைக்கி நம்ம ஒரு நேச்சுரலான ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. ஹேர் டை ஆயில்னால் நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாக்குறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் இந்த ஹேர் டை ஆயில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. சின்ன வயசுலேயே நரைமுடி வந்தவங்களுக்கு இந்த ஹேர் டை ஆயிலை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு வரும் பொழுது வெள்ளை முடி இருந்த இடம் தெரியாமல் காணா போயிடுங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை ஆயிலை நேச்சுரலான பொருட்களை மட்டுமே வச்சு நம்ம இப்போ செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போது நம்ம ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் எடுத்துருக்கிற பொருள் பார்த்திங்க அப்படின்னா மருதாணி இல்லை மருதாணி மரத்தில் இருக்கிற காய்கள். இந்த காய்களை நம்ம காஞ்ச வச்சும் எடுத்துக்கலாம், இல்லை பச்சையாகவும் எடுத்துக்கலாம். நான் 50 ml ஹேர் டை ஆயில் காய்ச்ச போகிறேன். அந்த அளவுக்கு தேவையான அளவு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சும்மா ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும். இந்த மருதாணிக்காய் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அதேமாரி முடியை நல்லா கலர் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான், இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இதை நம்ம கொஞ்சம் நசுக்கி எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இந்த மாதிரி நசுக்கி நம்ம எடுத்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் போட்டு கொண்டு காமிச்சிட்றேன். போட்டு ஒரே ஒரு சுற்றிட்டேன். இங்கே பாருங்கள், விதைகள்லாம் வெளியில் வந்துருச்சு. இந்த காயில் இருக்கிற விதைகள்லாம் வெளியில் வர அளவுக்கு நீங்கள் செய்துக்கிட்டால் போதும். கையிலேயே நசுக்கினா கூட போதுங்க. பாருங்கள், நல்லா கையில் அப்படி நசுக்கி விட்டிங்கன்னா கூட போதும். ஓகேவா? அடுத்து ஒரு 5 செம்பருத்தி பூ சேர்த்துக்கலாம். காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இந்த மாதிரி பச்சையாக இருந்தாலுமே பரவாயில்லைங்க. அடுத்து நம்ம செம்பருத்தி இலையை நான் காய வச்சுருக்கேன். அதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 4 இலை எடுத்திருக்கேன். நல்லா காய வச்சு எடுத்திருக்கேங்க. எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். அடுத்து வெந்தயத்தை நல்லா முளைக்கட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து நெல்லிக்காய் நம்ம முழுசாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா காஞ்ச இந்த நெல்லி முள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதையும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வெறும் நெல்லிக்காய் பவுடர், நான் 1 டீஸ்பூன் அளவு நெல்லிக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதில் நம்ம நல்லெண்ணெயும் கடுகு எண்ணெயும் சேர்க்க போகிறோம். இப்போது நல்லெண்ணெய் ஒரு 25 கிராம் அளவு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து கடுகெண்ணெய் ஒரு 25 கிராம் அளவு நான் சேர்த்துக்கிறேன். எடுத்துக்கோங்க. ஹேர் டை ஆயிலை இரும்பு கடாயில் செய்யும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த மிக்சரை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சடசடன்னு சத்தம் வருங்க. ஏன்னா நம்ம செம்பருத்தி பூவையும் பச்சையாக சேர்த்துருக்கோம். அதே மாதிரி மருதாணி காய் இருக்கு இல்லையா, மருதாணி மரத்தோட காய், அதையும் நம்ம பச்சையாக சேர்த்துருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நுரையும் வரும், சடசடப்பும் இருக்கும். பாருங்க, எல்லாம் நல்லா வெந்து வரணுங்க. இது வரைக்கும் நம்ம ஆயில் காய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் முழுசாக தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து காய்ச்சலாங்க. கடுகு எண்ணெய் மட்டுமே வச்சு சேர்க்கலாம். உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு எப்படி வேணுமோ, உங்களுடைய முடிக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை நல்லெண்ணெய் மட்டுமே வச்சு கூட நீங்கள் காய்ச்சிக்கலாம். பாருங்கள், கலர் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? நல்ல வாசனையாக இருக்குதுங்க. அந்த மருதாணிக்காயோட இலை, அந்த மருதாணிக்காயோட வாசனை செம்மையாக இருக்குது. அதோட விதைகள்லாம் பாருங்கள், அப்படியே பிரிஞ்சு நல்லா வெளியில் வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வரணும். சடசடப்பும் அடங்கட்டும்.
இந்த ஹேர் டை ஆயிலை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டு வரும்போது உங்களுக்கு சொட்டத்தலையில் கூட முடி வளருங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முன்பக்கம் வந்து சொட்டையாக இருக்கும், நிறைய முடியே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் டை ஆயில் வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இளநரை இருக்கிறவங்களுக்கு முடியை வந்து கருகருன்னு மாற்றுறதுக்கு இந்த ஹேர் டை ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நுரை அடங்கிட்டு வருது, அந்த சலசலப்பு தன்மையும் அடங்கிட்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். என்னோட கலர் பார்த்தீங்களா நல்லா மாறி இருக்கு. இப்போது இதை வந்து நம்ம அப்படியே வந்து இரும்பு கடாயிலே ஒரு 2 hours வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா இந்த ஆயிலை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வடிகட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு ஆயில் கிடச்சிருக்கு. கலர் பார்த்தீங்களா நல்லா கரும் பச்சை கலரில் இருக்குது. இது இரும்பு கடாயில் அப்படியே வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நாள் பூரா வச்சிட்டிங்கன்னா இன்னுமே நல்ல கலர் ஏறிடுங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே நேச்சுரலான பொருட்கள். நம்ம சேர்த்த செம்பருத்தி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேருக்கு நல்ல ஒரு பளபளப்பை கொடுக்கும். ஹேர் நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி பூ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் இதில் நம்ம வந்து வெந்தயம் சேர்த்துருக்கோம். வெந்தயம் வந்து ஹேர் க்ரோத்துக்கும் சரி, நம்மளோட முடிகளை வந்து நல்லா கருமையாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்து வந்து மருதாணி மரத்தில் இருக்கிற காய். அந்த காய் வந்து நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்குங்க. அதில் இருக்கிற விதைகள் வந்து அந்த காய்க்குள்ளார விதைகள் இருக்கு பாருங்க, அது ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா வந்து வளர்த்து கொடுக்கும். நெல்லிக்காவை சொல்லவே வேணாங்க. நெல்லிக்காய் வந்து நம்ம சாதாரணமாக டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு வந்தாலே ஹேர் குரோத் வந்து செம்மையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா அழுத்தி எடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு இந்த திப்பிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய்கள் அப்படியே இருக்கும். நம்ம எவ்வளோதான் அழுத்தி எடுத்தாலுமே அதில் இருக்கும். அதனால் இதை வேஸ்ட் பண்ணாமல் இதை ஒரு நாள் தலையில் நல்லா தேய்ச்சிட்டு சொதம்ப தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து குளிச்சிருங்க. வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாக நான் வலிச்சு எடுத்துடுறேன். பாருங்கள் ஆயில் வந்து என்ன கலரில் இருக்குது. இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம ஹேரில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு கலர் கிடைக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது பாருங்கள். கையில் தேய்ச்சாலே எவ்வளோ இதாக இருக்குது. இதை ஹேரில் அப்ளை பண்ணும் பொழுது, ரெகுலராக அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு ரிசல்ட் வந்து செம்மையாக இருக்குங்க. இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நல்லா கையில் எடுத்துக்கிட்டு சொதம்ப அப்படியே ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஒரு 1 hour விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரும்பொழுது நம்மளுடைய முடிகள் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். அதாவது மைல்டு ஷாம்பாக யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் கெமிக்கல் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து செம்பருத்தி பூவோட பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கருவேப்பிலையை அரைச்சி அந்த ஷாம்போட சேர்த்துக்கிட்டு நல்லா டைலூட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஹெர்பலையும் அதில் சேர்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வாங்க. அது ஹேருக்கு வந்து எந்த விதமான ஒரு டேமேஜும் வராதுங்க. இதை வந்து நீங்கள் ரெகுலராக வாரத்தில் 2 வாட்டி கண்டிப்பாக செய்துட்டு வாங்க. உங்களுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைக்கும். முடி கொத்தாக கொட்டுற பிரச்சனை போகும். அரிப்பு வரும் பார்த்தீங்க, ஸ்கேல்பெல்லாம் அரிப்பு அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் சரியாகுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 months யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குட்டி குட்டி முடிகள் வளர்றதை நீங்களே பார்ப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிரே ஹேர்ஸ் எல்லாமே ஒயிட் ஹேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கருகருன்னு மாற ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த ஒரு மருதாணியோட காயில் செய்கிற இந்த ஹேர் டை ஆயில் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுங்க. 100% உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும். செய்து பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.